மனைவியோட ஹாப்பினஸ் கொஞ்சம் நம்மளோட ரூஃப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட இந்த பில்டிங்குள்ளே வந்ததுலேருந்தேங்க தூங்கணுங்க. இதே நைட்டு குளிர் எடுத்துருச்சு. இது வந்து டிசைனுக்காக கட்டின போட்டிக்கோங்க. மழை பெஞ்சுன்னா இந்த வீட்டு சோஃபாவில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நிற்கிது தண்ணி, அங்கே எப்படின்னு காமிக்கிற பாரு. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஐயரை வந்துங்க இன்னைக்கு பில்டிங் ஃபங்க்ஷன் முடிச்சோன்னே கோயில் வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருன்னு குலதெய்வ கோயில்னு சொன்னால் மயிலம்மன் தூங்கினாலும் பரவாயில்ல லோ விடாமல் பிடிச்சி இன்றைக்கி உள்ளே கூப்பிட்டு வந்து அது கரெக்டாக இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் கோயிலில் சிறப்பு பூஜை நடக்குதுங்க. அதனால் ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். இதெல்லாம் சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து மனைவியோட ஹாப்பினஸ்ஸு கொஞ்சம் நம்மளோட ஹாப்பினஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரத்தை சில டைம் வந்து நான் ஃப்ளெக்சிபிளாக திங்க் பண்ணிங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போகநாயகியோட சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக நினைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ளே என்னடா பிளான் பண்ணலாமான்னு இறங்கலாமா கோயிலிங்க வெய்ய காலத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நல்லா கீழே மேட்டை விரிச்சுங்க. மேட்டை நல்லா க்யூரிங் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஈரமாக இருக்குதுங்க. அதனால் வெயிலில் உள்ளே வந்தாலுமே ஒரு துளி சூடு தெரியாத மாதிரி பயங்கர விசேஷங்க. இன்றைக்கி இப்படி வந்தால் லோகநாயகி இன்னும் சந்தோஷமாயிருவா. அளவாக இருக்கா? நான் எப்போவுமேங்க ரொம்ப மெயின் ஸ்தலத்தில் போய் கோயிலுக்குள்ளே காணிக்க வைக்கிறத விடங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் சுற்றி இருக்குது அது காணிக்க வைக்க தான் நிறையா நான் விரும்புவேங்க. என்கிட்ட இங்கே எடுத்துமே ஒன்றுமே போட மாட்டாங்க. 1 ரூபா 2 ரூபாய் தான் போடுவாங்க. அது வந்து எனக்கு என்னமோ அது இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காதுங்க. அங்கே எப்படி இருந்தாலும் நிறையா பணம் வரும்னு தெரியும். அதனால் அங்கே போட மாட்டேங்க. நான் இங்கே தான் வந்து சின்ன சின்னதாக பிரித்து ஒரு 100 ரூபாய் பிரித்து எல்லா பக்கம் போட்டு போயிடுவேங்க. அங்கே போய் முடிஞ்ச வரைக்கும் போடவே மாட்டேன். எல்லாங்க அந்த பக்கம் ஏசி எல்லா செட்டப் இருக்குங்க. புது வீடை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று தூங்குறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. எல்லாம் போய் டயரில் ஏசி போட்டு தூங்கிட்டாங்க. இங்கேயே ஒருத்தனுக்கு இங்கே ஏசியே தேவையில்லடா. அப்பா அந்த மாதிரி தான் வீடே கட்டிக்கிறேன். உள்ளே போய் ஹீட் இருக்கான்னு பாரு நீ போ. அதுக்கு தான் அம்மாவே வந்தது இங்கே தெரியுமா உனக்கு? இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்? இப்போ வெளியே 29 அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை இது 29. 29னா ப்ரீஸ் மாதிரி இருக்கும் லைட்டாக. 29 30மா அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்குது 31 இருக்குது. இப்போ 31 கண்டினியூஸாக ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தான் நமக்கு ஹீட் தெரிய ஆரம்பிக்கும். இங்கெல்லாம் நேற்று இங்கே தான் தூங்கணுங்க. இதே நைட்டு குளிர் எடுத்துருச்சு எனக்கு. ஒரு துளி ஹீட்டே இல்லைங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த பக்கம் சைடு செவுத்தில் மட்டும் கொஞ்சம் ஹீட் இருக்குது. ஏன்னா நான் அவுட்டர் எக்ஸ்டீரியர் இன்னும் பெயிண்ட் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஒரு கோட் ஒயிட் வாஷ் பண்ணதோடு இருக்குதுங்க. இப்போ தொன்னை எனக்கு இந்த ஒரு சின்ன வார்ம்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு கல் செவருங்காட்டி இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இதே வெளிப்பக்கம் பெயிண்ட் அடிச்சுன்னா ஒரு சொட்டு ஹீட் இதே வராதுங்க. ஆமாம், ஒரு எரிப்பூச்சி இருந்ததுங்க. அப்படியே பார்த்தேன். இது எரிப்பூச்சியில் 8 கிலோ ஒக்கமுக்கா காற்றுங்க. திடீர்னு பயங்கர திடீர்னு வர கிளைமேட் ப்ரிடிக்டபிளாகவே இல்லைங்க. அப்பப்போ இப்படி சுழல் மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குதுங்க தாராளத்தில். ஏற்கனவே காலை காலத்தில் இப்படி தான் ஒரு தடவை வந்து எல்லாம் பயங்கரம் பிரித்து எரிஞ்சிருச்சுங்க. கூரை கீரையெல்லாம் அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட் வே மாதிரி சுற்றி சுழலாக வருதுங்க. வருங்க எப்படி சுற்றுது பாருங்க. தாராவரமே இது இல்லைங்க. வர நிறையா சேஞ்ச் தாராளத்துலேயே தெரிய ஆரம்பிக்குது. நேச்சரோட தாக்கம் வந்து நிறைய இடத்துல இது மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. மாமா ஷாக்கிங்னு பார்த்துட்டு இருக்காரு. மாமா சுழல் பார்த்தீங்களா? இதெல்லாம் சும்மா கண்ணாடி ஏற்ற விட்டுருச்சிங்களா? ஐயோ அப்போயே நினச்சிட்டே இருந்தேங்க நான். நல்ல வேலை கரெக்டாக இருந்தீங்க நீங்கள். நல்ல வேலை நீங்கள் பார்த்தங்காட்டி தான் வீடு நாரி இருக்குங்கண்ணா. இல்லைன்னா ஜஸ்ட்டு எவ்வளோ மண் வந்துருக்குதுன்னு பாருங்க. கார் மண்ணில் நம்பிடுச்சுங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுங்க. இன்னும் தட்டி விட்ட பூரா பரவிடுங்க. ப்ரெஷ்ஷை வச்சு அழுங்காப்பில் கூட்டி எடுக்கணும். டஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரெஷ்ஷு தான் பெஸ்ட்டுங்க. தட்டுனீங்க அவ்வளோ வண்டி பூரா பரவிடு. ப்ரெஷ்ஷை வச்சு அழுங்காப்பில் கூட்டி கீழே இப்போ கீழேருந்து கூட்டி வெளியே எடுத்துக்கணுங்க. இதுதான் ஈஸியஸ்ட் வே. ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுண்ணா வெயிடுங்க. திஸ் இஸ் த பீக்கஸ்ட் இட் கேன் ரீச்சுங்க. இந்த ரூஃப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது இதை தவிர மோசமான டைமு இருக்கவே முடியாதுங்க. அதர் கண்டிஷனு அவ்வளோ வெயிலுங்க. லைட்டே கொஞ்சம் இன்டென்ஸாக தான் இருக்குது பார்க்குறக்கு. கண் கூசுகிற அளவுக்கு கூல்னஸ் போகிற அளவுக்கு இருக்குதுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஊசியாக 2 நாள் தான் ஆகுது.
வெயில் அப்படியே புரிஞ்சே போச்சுங்க. நீட்டாக நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ நாங்கள் காங்கிரீட் ரூஃபில் தான் இருந்தேங்க. ஒரு ஹீட் இல்லைங்க உள்ள. அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குதுங்க. நைட் நேரத்துக்கு இன்ஃபேக்ட் இதுதான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர் எனர்ஜி இருக்கிறதுனால சூப்பருங்க. எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை நடந்துருக்குதுங்க. இதெல்லாம் முன்னாடியே இங்கே வச்சு எல்லாமே நான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டேனுங்க. பட் இதெல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு எல்லாம் வேறு ஆள் தேவைப்படுதுங்க. ஒரு சின்ன வேலையில் 2-3 நாள் நின்று வச்சு வேலையை நடக்காமீங்க. இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள், இவ்வளோ பெரிய டேபிள் அம்பிங்க. ஒரு 10 அடியில் ஒரு டேபிளுங்க, அங்கே இருக்கிறது 4 அடியில் ஒரு டேபிளுங்க. அது போக ப்ரெசன்டேஷனுக்கு மற்ற ஃபோட்டோகிராஃபிக்கு அதுக்கெல்லாம் மூவபுளாக டேபிள் பண்ணியிருந்தேங்க. இது நான் தான் இப்போ கனெக்ட் பண்ணேன். ஒரு சின்ன இப்போ இது இந்த பீஸை மட்டும் முதல்ல வெல்ட் வச்சுருந்து இது பின்னாடி வெறும் வீல் மட்டும் மாட்டிருக்கலாங்க. இப்போ இது இல்லாமல் லோக்கலில் போய் லேத்தில் கொடுத்து நீட்டாக செஞ்சுட்டு வந்துட்டேனுங்க. நல்லா இண்டஸ்ட்ரியல் லுக்கில் தான் வீட்டுன்னு எதிர்பார்த்தேன். இப்போ ரொம்ப ரா ஃபினிஷில் இருக்குது. நல்லா ஒரே கலரில் பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா சூப்பர் லுக்கில் வந்துருங்க. இவ்வளோ கேப்பில் கீழே சப்போர்ட் இல்லாமல் வுட்டில் பண்ணுறது கஷ்டங்க. அப்புறம் மூவபுளாக பண்ணுறதுனால வுட்டில் கஷ்டம். இவ்வளோ பெரிய டேபிள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடி, கொஞ்சம் 8 அடி விட பெருசாக இருக்குங்க. 8க்கு 4 மாதிரி வருங்க. அதான் சாரீ அப்படியே ஒரு பாதி சாரீ அப்படியே விரிச்சோம்னா அப்படியே மேலே வச்சுக்கிற மாதிரி விரிச்சு காமிச்சிட்டு அப்படியே மடிச்சுக்கிறதுக்குங்க. நானும் மாமா வந்து காலையில் சில வேலை பண்ணிட்டுருக்குறோம். அந்த வீலை மாட்டுறதுக்கு ஒரு டைம் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு சில பல வீலை மாட்டி வச்சோம்னா நாளைக்கு அப்படியே பெயிண்ட்டை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரே இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிட்டு கூட வேறு கலர் தெரியாது. ஒரே மாதிரி சீம்லெஸ்ஸாக ஒரே கலர் இருக்குங்க. இந்த பில்டிங்குள்ளே வந்ததுலேருந்தேங்க வரலன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் எனக்கு இருக்குதுங்க. மேலே இன்னும் இன்டீரியர் லைட்டு செட்டப் பண்ண வேண்டியது இருக்குங்க. பெரிய லெவலில் பிளான் பண்ணி வச்சுருக்காருங்க. அது அப்படியே ஹோல்டில் நின்று கிடக்குதுங்க. ஃபேன் மாட்டாமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு என்ன தெரியுது. லோவுக்கு வந்து எப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகும்? ஒன் சிம்பிள் கொஸ்டின். ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் பெட்டிக்கு ஒரு கீழே இருக்குதுன்னு. ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிருந்தோம்னா டக்குன்னு இன்டீரியர் வேலை மட்டும் செஞ்சுட்டு பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமா? ஆமாம், இந்த இதை மட்டும் டக்குன்னு தூக்கி வச்சிங்கன்னா அந்த கார்பெண்டர் சொல்லி அடிச்சிங்கன்னா ஸ்டாக் கொண்டு வந்துடலாம். லோவுக்கு எப்போ ஸ்டாக்ஸை மினிமம் ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வருவோங்கிறத ஒரே பாயிண்ட்டுங்க. அடுக்கி வச்சாதான் எது இருக்குது இல்லைன்னு டக்குன்னு பார்க்க முடியாது. பெட்டி பெட்டியாக நீக்கி பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிரமமாக இருக்குதா ஸ்பேஸ் இல்லாமல். அதுக்கு தான் ரேக்ஸ் எல்லாமே பிளான் அந்த பண்ணியிருக்கீங்க. இன்வென்ட்ரி எல்லாம் என் மைண்டில் இருக்கனால மற்ற எதுவுமே எனக்கு மைண்டில் மெமரி ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லுது. ஆமாங்க, லோவு தவிர அத்தனை கலர் அத்தனை வெரைட்டிலையும் இருக்கா இல்லையான்னு பார்க்கவே சொல்லுவாங்க. என்னால் சுத்தமாக முடியாது. சரி, ஒரு ஸ்டேஜாக பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தான் வீலை பூரா மாட்டினேன். இல்லை லோ ஒன்று லோ ஊட்டி டிஸ்கஸ் பண்ணி வரல. உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா பொறுமையாக இந்த பில்டிங் நீங்களே கட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் இதுதான் பிடிச்சிருக்குன்னு. அப்படிலாம் இல்லைப்பா. இது ஒரு சில்லற வேலைக்கு நான் 2-3 பேர்த்து கூட்டு பார்த்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஒரிஜினலாக செஞ்சவருக்கு ஒரு சர்ஜரின்னு ஒரு உடம்பு சரி இல்லைங்க. 2-3 டைம் மேலே கூப்பிட்டு அப்புறம் உடம்பு சரி இல்லாதவங்களுக்கு திருப்பி கூப்பிட்ற எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு பொருள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தால் தானே ஒரு லைஃபுக்கு வருது. இந்த வீட்லாம் இது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வராது. பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட தலைகளை ரிவர்ஸில் வச்சு பின்பக்கமே பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடை பார்வைக்கே தெரியாதா, வீலை மாட்டினா தான் அவங்களுக்கே புரியுது. வர செஞ்ச வேலையில் பூரா நீ இவ்வளோ லென்த்துக்குலாம் நீ மரத்துல பண்ணிங்கன்னா நகர்த்தவே முடியாது. லென்த்து போகப்போ எப்பவுமே மெட்டல் உள்ள தான் பண்ணிக்கணும். சும்மா அந்த டெய்லர் ஷாப்பில் போட்டிருக்க மாதிரி மேலே ப்ளைவுட்டு கீழே ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டாங்க. டிசைன் தான். அப்புறம் நம்ம இவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம போய் சிம்பிளாக எப்படி பண்ணுறது? இது என்ன வேணாலும் பண்ணலாம். மேலே ஏறி நிற்கலாம், உழுகலாம், எவ்வளோ வெயிட் வேணாலும் வைக்கலாம். ஒன்றாகாது. கீழே ஸ்டாக்ஸ் நீ என்ன வேணாலும் கவரில் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ண. பிறகு பண்ணும்போதே கேட்டு பண்ண. அப்புறம் இப்போ மறுபடியும் புதுசாக கேள்வி கேட்குறேன். இப்போ தான் புரியுதா? இது வந்து டிசைனுக்காக கட்டின போட்டிக்கோங்க. மழை பெஞ்சுன்னா ஒரு நாள் கூட நிம்மதி என்ஜாய் பண்ண முடியாதுங்க. ஊரை என்ன வரை தண்ணி இங்கே வரைக்கும் அடிச்சுதுங்க. எல்லாம் மழை பெஞ்சு சிப்பி வேறுங்க. ஒரு சந்துக்குள்ளே காருக்கு நிலையில் தான் படுத்துருக்குது. எல்லா பக்கமுங்க A to Z அடிக்கும். இதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அங்கே கட்டிக்கிறேங்க. இப்போ அங்கே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க வீடியோவில். இந்த வீட்டு சோஃபாவில் பார்த்தீங்கன்னா இங்கே சோஃபா நனையாமல் பத்திரமா இருக்குதுங்க. ஒரு சொட்டு தண்ணி விடாமல். இது நான் பண்ண மிஸ்டேக்குங்க மேஜராக. சீலிங் ஹைட்டு அங்கே வந்து 11 அடியில் வச்சது ரொம்ப ராங்குங்க. அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இதை பிளான் பண்ணி பண்ணணுங்க.
எப்பவுமே ஒரு 7 ஃபீட்டுக்கு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு எவ்வளோ தண்ணி உள்ளே வராமல் இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்குங்க. இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு திண்ணையில் ஒரு சொட்டு தண்ணி தெரிக்கலிங்க. ப்ளஸ் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படியில் முதற்கொண்டு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த சாரில் அது வரைக்கும் வந்து நின்றுச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான பிளான் டிசைனுங்க. ஸோ முன்னாடி போடும்போது எப்பவுமே நம்ம ரொம்ப ஹைட்டை ஏற்றக்கூடாதுங்க. எவ்வளோ வந்து லெவலாக பண்ணிக்கிறோமோ அவ்வளோ இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபைன் லைனுங்க. இல்லை ஃபேனுக்கு வந்து நமக்கு சிரமமாயிருது. இப்போ இங்கே இருக்கிற ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் தான் இருக்குது. நான் போய் கை வச்சுருந்தாங்க, எனக்கு படாது ஃபேனு. பட் ஆனால் கீழே ஹைட் கம்மியாக தான் இருக்குங்க. அப்படி வேணுன்னா இதை ஒன்று கொஞ்சம் இந்த பக்கம் சைடு தூக்கி டேப்பர் அதிகமாக வர மாதிரி வருங்க. அது ரொம்ப டேப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலிங்க. பட் திஸ் ரீசனபிள் ஒர்க்குங்க. ஸோ ஃபார் இந்த இடத்துல மட்டும் ஜன்னல் போட்டுக்கலான்ட்டு இருக்குங்க. இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் காற்று நேரம் அடித்தாலும் டைரெக்டாக என்ட்ராக பார்க்கும். இப்போ இன்றைக்கி அடித்த மழை வந்து வடகிழக்கு மழை தான் அடிச்சதுங்க. வடக்கு நேராகவே அடிச்சதுங்க. இதை வடக்கு எனக்கு ஒன்றும் நல்லா ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சுங்க. ஒரு சொட்டு தண்ணி உள்ளே வரல. பட் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. இவ்வளோ மழை ஃபார்மில் ரொம்ப நாள் ஆச்சுங்க பேஞ்சு. மழை சவுண்டு உங்களுக்கு லிசன் பண்ணுங்கள், எவ்வளோ மேலே நாய்ஸ் கேட்குதுங்க. நார்மல் ஷீட்டில் அப்நார்மலாக கேட்குங்க. இது எவ்வளோ கேட்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் கேட்குங்க. கிட்டத்தட்ட தண்ணி வெளிப்பக்கம் உழுகிற சத்தம் அதெல்லாம் சேர்க்கும்போது இது நெக்லிஜிபிளாக தான் இருக்குதுங்க. இது வெளிப்பக்கம் ஓப்பனாக இருக்குது, கொஞ்சம் சவுண்ட் ஈஸியாக ட்ராவல் ஆகி போகும். உள் பக்கம் நம்ம அடைச்சிக்கும்போது இந்த அளவுக்கு கேட்குதுங்க. பட் நார்மல் ஷீட் அளவுக்கு ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த சவுண்டு ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. மழை பெய்யுதுங்கிறது நமக்கு தெரியுங்க. பட் ஆனால் ரொம்ப அப்நார்மலாக இருக்காது. ஆனால் மழை வந்து நல்லா அடித்து பெஞ்சிட்ருக்குதுங்க. இதாங்க இங்கெல்லாம் பாருங்கள், ஏதாவது மழை தண்ணி தெரியுதான்னு பாருங்கள். கீழே ஒரு சொட்டு தண்ணி இல்லை பாருங்க. ரீசனுங்க பில்லு இயற்கையாக இருக்குது. அதனால் அப்படியே பில்லு எங்கேயும் விடாதுங்க, தண்ணி அங்கங்கே அப்சர்வ் பண்ணிடும். அப்படியே ஆப்போசிட்டாக என்னோடய தோட்டத்துக்குள்ளே பாருங்க எத்தனை தண்ணி நிற்கிது பாருங்க. இந்த மனுஷன் ஜேசிபி வச்சு கை வச்சு வேலை செய்ய அப்படி தான் இருக்குங்க. அங்கேயெல்லாம் அவ்வளோக்கா ஜேசிபி வச்சு செய்யலை. அங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. பட் பில் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் போய் ஒரே இடத்துல ஸ்டாக்னெண்ட் ஆகும். தாராளத்தோட பியூட்டியேங்க எப்போ வெய்ய காலம் மழை காலமாக மாறி தெரியாதுங்க. சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. வெய்ய காலம் மோஸ்ட்லி சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல் வருமானு பாட்டு பாடுற மாதிரி தானுங்க. தாராளத்தோட மெயின் ஹைலைட்டுங்க. எப்போ இந்த வெய்ய காலம் எண்டாகுனே தெரியாதுங்க. டக்குன்னு எண்டாயிரும். ஒன்றா மழை வந்து எண்டாகிறது ரேர் கேஸுங்க. பட் காற்றடிச்சு எப்பவுமே எண்ட் பண்ணிடுங்க. காற்று என்ன வேணாலும் வெயில் ப்ரொசீட் பண்ண விடாதுங்க. மேக்ஸிமம் 2 months மேக்ஸிமம் அதுக்கு மேலே விடாதுங்க வெயில். கிளைமேட் வந்து இது எங்களுக்கு வெஸ்ட் சைட்லேருந்து கேரளா சைட்லேருந்து விண்டு பயங்கரமாக ப்ளோ ஆகி வருங்க. அது என்ன ஹீட்டாக இருந்தாலும் காற்றடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கம்மியாகிருங்க. என்னமோ ஒரு டாய் பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. அது என்னென்னு காமி. இந்த நேரம் தண்ணி நின்றுங்க. மாமா வந்து க்ளீன் பண்ணி விட்டார். உடனே அவனும் போய் சீமாரம் அவன் வெயிட்டுக்கு அவன் சீமாரம் தூக்க உள்ளிக்கு தட்டி விட்ருக்குறக்கு ஆள் பின்னாடி வேலையை பண்ணிட்டு இருக்கிறது பாருங்க. இதுக்கெல்லாம் ஒட்டு குறைச்சல் இருக்கு. தள்ளுதாங்க மறைக்காத தம்பியா. சேம் டைமில் எடுத்துதானுங்க. இங்கே எப்படி நிற்கிது தண்ணி, அங்கே எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. சிவில்லிங்க 10 feet 1 inch வந்து வாட்டம் கொடுப்பாங்க. இது அக்யூரேட்டாக இருக்குதுங்க. இது லைட்டாக இப்போ மழை தூரிச்சுங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், புதுசாக நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேங்க எந்த விதமானது தண்ணி இல்லை உங்களுக்கு. இதே தப்பாக பண்ண என்ன பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 12 feet இருக்குதுங்க டிஸ்டன்ஸு. ஒரு சொட்டு தண்ணி நிற்கல. இது வந்து ஜஸ்ட்டு பார்டர்லேருந்து 4 feetங்க. எத்தனை இடத்துல தண்ணி நிற்கிது பாருங்கள். இதே ராங் எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்கள். சூப்பர்வைஸ் பண்ணாமல் பண்ண ஒர்க்கு ரைட் பர்சன் சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கணுங்க. தண்ணி இந்த நேரத்தில் தள்ளாமிங்க. இந்த தண்ணி வெளியே போகவே போகாது, என்றைக்கும் போகாது. வாட்டர் வந்து இப்போ வாட்டர் கரெக்டாக இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 feetங்க. இதில் பேசிக் மிஸ்டேக்குங்க. பேசிக் ஃபண்டமெண்டலே தெரியாத செய்கிற ஆளுங்க எல்லாம் கேட்டிங்கன்னா செய்யும்போது கேட்டிங்கன்னா எல்லாம் சூப்பராக நிற்காதும்பாங்க. ஆனால் சூப்பர்வைஸ் பண்ணாமல் இருந்தோம்னா எந்த அளவுக்கு தண்ணி நினைக்கிறீங்க. திஸ் இஸ் பர்மனெண்ட் மிஸ்டேக்குங்க. இதை கரெக்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஸோ ஈஸிங்க. இந்த பர்பஸே வந்து தண்ணி நிற்கக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ செலவு பண்ணி கட்டினதேங்குதுங்க. ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கும் உங்களுக்கு. இது வந்து காமனாக நடக்கக்கூடிய மிஸ்டேக்குங்க. வீட்டுக்குள்ளே பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, ரொம்ப நல்லா வாட்டை ஏற்றிடுவாங்க. இந்த மாதிரி அவுட்டரில் பண்ணும்போதுலாங்க மிஸ்டேக்கு நிறையா பண்ணுவாங்க. இது ரெடி பண்ணாங்க. இது பூரா கொத்தி விட்டு மறுபடியும் ஒரு லேயரே மேலே சின்னதாக சிப்ஸில் காங்கிட்டு போட்டு அப்புறம் தான் வாட்டம் கொடுக்க முடியுங்க. அப்படியே கொடுத்தா உடஞ்சி போய் நிற்காது. என்றைக்குமே ஃபினிஷான பொருள் மேலே ஒட்டவே ஒட்டாதுங்க. மறுபடியும் சும்மா கலவை மட்டும் போட்டோம்னா. ஒரு மெக்கானிக் இந்த ஹவுஸுங்க ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு
இனி இனி டோய் கிட்ட என்ன நடக்குது உள்ள பட்டபடி கேமராக்கு வந்துருவோம் நாங்க. It's too late. I know now. I'm giving in. I can't back down. And you're so hot. Your web I'm caught. Just one more night. Tell me to stop. Although I know we must come to an end.